கோவில் கட்டின்னு இருக்கோங்க. கொஞ்சம் வேலை இன்னும் முடியாமல் இருக்குது. அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யார் வந்தாலும் நீங்கள் கொடுப்பீங்க, கொடுத்து உதவுவீங்க அப்படின்னு இந்த ஊரில் எல்லாரும் சொன்னாங்க. அதனால தாங்க உங்கள்கிட்ட நன்கொடை வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க. அதனால் என்னங்க இருக்குது, எவ்வளோ இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். அதில் என்னால் முடிஞ்சதை நான் இப்போ தந்துடுறேன், இன்றைக்கி தந்துடுறேன். மீதியை அப்புறமா நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் கழித்து வாங்க தரேங்க அப்படின்னு யாராவது ஒரு மனுஷர் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு குருச்சந்திர யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க தான் படிப்புக்காக, ஆன்மீகத்துக்காக, அதே மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காக வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பரோபகார சிந்தனை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாருக்குமே வராதுங்க. ஏன்னா அந்த சந்திரன் குருவோட சேரும் பொழுது அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. எடுத்த எடுப்புலேயே எவ்வளோ வேணும் வச்சிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குதுங்க. என்னென்னா சில நேரங்களில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க இந்த குருச்சந்திர யோகம் உள்ளவங்க. அப்புறம் இந்த ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமாக எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது, வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது, தெரியாமலே போய் எதுலையாவது மாட்டிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க தான் ஊருக்கு நல்லது பண்ணுவாங்க. ஒரு கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, படிப்புக்கு உதவுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எந்த இனத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த இனத்துக்கான ஈடுபாடு நிறையா இருக்கும். நம்மவங்க நல்லா வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதே நேரத்தில் தைரியமாக யாராவது ஒருத்தர் பேசுகிறாருன்னு வைங்களேன், அவருக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கும். அதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம். நிறைய பூமி, வீடு, மன, சொத்து, வாடகையே நமக்கு மாதத்துக்கு இவ்வளோ வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பதவிகள், அதுக்கடுத்து பெரிய பொறுப்புகள், அதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சந்திரன், செவ்வாய், சந்திரமங்கல யோகம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கடுத்து சின்ன சின்ன வீண் சிக்கல்களில் மாட்டிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிபுத்திசாலியெல்லாம் சிலர் இருப்பாங்க. ஆசிரியர் வகுப்பறையில் கரும்பலகையில் ஒரு கணக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளார இவர் நோட் புக்கில் விடையை கண்டுபிடிச்சி விடையோடு அதை எழுதி முடிச்சிடுவார். அப்படிப்பட்டவங்கெல்லாம் யார்? சந்திரனும் புதனும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஐக்யூ, நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். அவங்க கணித புலி அப்படி இருப்பாங்க. கணக்கில் என் பையன் புலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேசி மயக்கிடுவாங்க. யாராக இருந்தாலும் அப்படியே அழகாக பேசி மயக்கிடுவாங்க. கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, அதுக்கடுத்தது நடிப்பு துறையில் முன்னுக்கு வர்றது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் புதன் ஒன்றா இருக்கும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 கிரகம் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் நிறையா இருக்குங்க. இன்னொரு பக்கம் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு இசை, மியூசிக் அதிகமாக வரும். மியூசிக்கில் பெருசாக வருவாங்க. அதுக்கடுத்தது பாட்டு எழுதுறது, அது மாதிரி இது பண்ணுறது, ஜோதிடம் கூட அவங்களுக்கு வரும். ஏன்னா அந்த அமைப்பு அந்த இது அவங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்தது மனைவி மேலே பிரியம். இப்போ பெண்ணாக இருந்தால் கணவர் மீது பிரியம். அடுத்து வாழ்க்கை துணை அதாவது மியூசிக்கில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு வாத்தியக்கருவி, ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இசை குடும்பமாகவும் அந்த குடும்பம் இருக்குங்க. இதெல்லாம் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாராவளி அப்படிங்கிற நூல்லையும் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக சந்திரனோட ராகு இருந்தால் அவங்க கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. சந்திரனோட கேது இருந்தால் முடிவெடுக்கிறதுல ஒரு திணறல் இருக்கும். அதுக்கடுத்தது மறைமுக வாழ்க்கை சிலதெல்லாம் கொடுக்கும். சந்திரனோட சனி பகவான் இருந்தால் புணர்வு, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு காம்பினேஷன். அப்போது இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதாவது குருச்சந்திர யோகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆனால் சந்திரன் ராகு, கேது, சனியோட சேர்ந்தால் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.